ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? வருமான வரித்துறை ஆபீசர் போல் நடித்து சிந்தாமணி வீட்டில் உள்ள பணத்தை எடுக்க முத்து மற்றும் செல்வம், ரவி, ஸ்ருதி ஒரு குழுவனாக சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. தைரியமாக எல்லோரும் தைரியமாக இருக்காங்க. ஆனால் ரவி மட்டும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ரவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு எல்லோரும் வருமான வரி அதிகாரி போல் நடிக்க கிளம்பிட்டாங்க. மீனா கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. தன்னுடைய பணமும் கிடைக்கணும், இவங்களும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சிந்தாமணி வீட்டுக்கு முத்து மற்றும் அவரது குழுவினர் செல்ல அங்கிருந்த அடியாட்கள் அவர்களை பார்த்து பயப்படுறாங்க. முத்து கேட்குறாங்க, இது சிந்தாமணியோட வீடு தானே, இந்த வீட்டை நாங்கள் சோதனை பண்ண வந்திருக்கோம், நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா அவங்க ரவுடியோட ஃபோனை எல்லாம் பிடுங்கி வச்சுக்கிறாங்க. சிந்தாமணி அப்போது தான் முத்து திட்டம் போட்டபடி பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீடு முழுவதும் அலசி பார்த்ததில் முத்து கையில் இந்த பணம் மாட்டி விட்டது. பீரோவில் ஒரு மஞ்சப்பையில் அந்த பணம் இருந்ததாக சொல்லி முத்து அதை பார்த்துட்றாங்க. பிறகு முத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பணம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பிறகு பணம் தான் கிடச்சிருச்சு, இப்போ நம்ம கிளம்பலான்னு சொல்லி கிளம்புறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போது திடீர்னு சிந்தாமணி தனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி காரை வீட்டுக்கு விடுங்கன்னு சொல்லி டிரைவர்கிட்ட சொல்லவும் டிரைவரும் சிந்தாமணியோட வீட்டுக்கு காரில் போயிட்டுருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரவி, ஸ்ருதி, செல்வம், முத்து எல்லாம் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு மீனாட்ட கொடுக்குறாங்க. சிந்தாமணி வீட்டுக்கு வந்ததும் அடியாட்கள்லாம் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் சிந்தாமணி அடியாட்கள் மீது கோவப்படுறாங்க. ஏன் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டில் இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போனதாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த நேரத்தில் மீனா சிந்தாமணிக்கு ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டு, என்ன சிந்தாமணி, வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைட் வந்துச்சாமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு சிந்தாமணி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் கெட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி, நீங்களும் வாழுங்க, அடுத்தவங்களையும் வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி மீனா பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இன்றைய எபிசோட் இப்படி முடிவடைகிறது.